ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரீட்டெயில் பேங்கிங் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் யூனிட் 16 செக்யூரிட்டைசேஷனில் ரிமைனிங் உள்ளதை பார்த்துடலாம். ரிமைனிங் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம செக்யூரிட்டைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்ம ஆர்பிஐ நியூ டைரக்டிவ்ஸ் ஃபார் செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அண்ட் லோன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோன் எக்ஸ்போஷருக்கும் செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அசெட்ஸுக்குமே ஒரு செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு மாஸ்டர் டைரக்ஷனை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரியும். நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸில் அது ஒரு டைப்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல், லாஸிங் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக அதை பண்ணுவோம், பிரிப்போம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் அசெட்ஸை நம்ம எப்படி செக்யூரிட்டைசேஷன் பண்ணுறது அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோன் எக்ஸ்போஷர்ஸ். ஸோ நமக்கு அதுலேயே மீனிங் இருக்குது. அந்த லோனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அசெட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேங்கோ அல்லது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோ என்ன பண்ணுவாங்க, தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் அசெட்ஸையோ ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸையோ அப்படியே ஏஆர்சி அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை ரியலைஸ் பண்ணி அந்த பேங்க் கிரெடிட் எக்ஸ்போஷரை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஏஆர்சியோட வேலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் வந்து எப்போ வந்தது அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து ஜூன் 8, 2020 வந்து நமக்கு ஆர்பிஐ இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா பப்ளிக் கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாஸ்டர் டைரக்ஷனை வந்து அவங்க இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இந்த மாஸ்டர் டைரக்ஷன் வந்து எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஆல் இண்டியா டேம் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், தட் மீன்ஸ் எக்ஸிம், அப்புறம் நபார்டு, நேஷனல் ஹவுசிங் பேங்க், சிட்பி, இந்த மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே ஆல் இண்டியா டேம் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அப்புறம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ். ஸோ இது எல்லாமே இதை தவிர்த்து இவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும் இந்த மாஸ்டர் டைரக்ஷனை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்பிஐ வந்து டைரக்டடாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஒரு செக்யூரிட்டைசேஷன் பண்ண போகிறோம், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு எப்படி இருக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கணும். காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அன்டிசைரபிள், தட் மீன்ஸ் அது ஒரு அன்சூட்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டைசேஷன் பண்ண போகிறோம், ஒரு அசெட்ஸை செக்யூரிட்டைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஃபினான்ஸை ஸ்டேபிளாக கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரக்சர்டு செக்யூரிட்டைசேஷன் டிரான்சாக்ஷனுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கணும். இதுதான் வந்து ஒரு வெல் ஃபங்க்ஷனிங் ஃபினான்சியல் மார்க்கெட்டோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ் லோனை நம்ம எக்ஸ்போஷர் பண்ணும் போது லெண்டர்ஸுக்கு லிக்விடிட்டி அல்லது ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் தென் செக்யூரிட்டைசேஷன் டிரான்சாக்ஷன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்டர் டைரக்ஷன்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு இஷ்யூ பண்ணது 2021. ஸோ அதில் அவங்க மெயினாக ஸ்பெசிஃபை பண்ணது என்ன டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ரீடென்ஷன் ரெக்யூர்மெண்ட். அதாவது நமக்கு மினிமம்னால் தெரியும், குறைஞ்ச அளவு ரீடென்ஷன் நம்ம ரீட்டைன் பண்ண போகிறோம். ரெக்யர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம மினிமமாக ரீட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு அசட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக ஆகும். ஸோ ஒவ்வொரு அசட் கிளாஸும் அவள் எவ்வளோ அந்த பேங்க் இது வந்து எவ்வளோ இது பண்ணணும், செக்யூரிட்டைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா மினிமம் எவ்வளோ இது அமௌண்ட் வந்து அவங்க ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க இஷ்யூ பண்ணாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு லோன் கொடுத்தாச்சு. அந்த லோனுக்கு வந்து கண்டிப்பாக மெச்சூரிட்டி இருக்கும். 5 years, 2 years, 10 years கொடுப்போம். ஸோ அந்த டெனர், அந்த லோனோட டெனர் இருக்குல்ல, அதோட ஒரிஜினல் மெச்சூரிட்டி வந்து 2 வருஷம், அதாவது 24 months அல்லது அதை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லோன்ஸ் வந்து செக்யூரிட்டைசேஷன் பண்ணுவோம்ல, அதோட புக் வேல்யூவில் மினிமம் ரீடென்ஷன் ரெக்யூர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 5% இருந்தால் போதும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, எல்லாமே முக்கியமானது. மினிமம் ரீடென்ஷன் ரெக்யூர்மெண்ட்னா என்ன, எதெல்லாம் நமக்கு டைரக்ஷன் அப்ளை ஆகும், எது அப்ளை ஆகுது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம மெச்சூரிட்டி பார்த்தாச்சு, ஓகே. இப்போ அதே இது நமக்கு 2 வருஷத்துக்கு மேலே நம்ம சில லோன்ஸ் கொடுப்போம் இல்லையா, புல்லட் ரீபேமெண்ட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஷார்ட்டாகவே அவங்க அமௌண்ட்டை பே பண்ணுறது. அதாவது ஒரு லோனுக்கு இவ்வளோ பிரின்சிபல் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா ஒரே பேமெண்ட்டாக லாஸ்ட் அவங்க முடியும் போது பே பண்ணுறது தான் புல்லட் ரீபேமெண்ட்ஸ். இதை பலூன் ரீபேமெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நகை லோன் கூட எடுத்துக்கலாம், கோல்டு லோன் எடுத்துக்கோங்க. கோல்டு லோன் நிறைய பேர் மாதம் டியூ கட்ட மாட்டாங்க. ஆனால் 1 year முடிஞ்சதும் மொத்தமாக அமௌண்ட்டை கட்டி அது ரினியூவலோ அல்லது என்ன பண்ணுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து புல்லட் ரீபேமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி புல்லட் ரீபேமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவும் 24 monthsக்கு மேலே, 2 வருஷத்துக்கு மேலே அந்த லோனோட வேல்யூ இருந்தது அப்படின்னா அதில் மினிமம் ரிட்டென்ஷன் ரெக்யூர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், 10% இருக்கணும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ சப்போஸ் ரெசிடென்ஷியல் மார்ட்கேஜ் பேக்டு செக்யூரிட்டிஸ், ரெசிடென்ஷியல் என்ன சொல்லுவோம், வீட்டு அடமானத்தை வச்சு, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு வாங்குவாங்க, அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிஸை வச்சு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து எம்ஆர்ஆர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, அந்த செக்யூரிட்டிசேஷன் லோன்ஸில் புக்
வேல்யூ வந்து 5% ஆஃப் த புக் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து ஒரிஜினல் மெச்சூரிட்டி உண்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரிஜினல் மெச்சூரிட்டி கிடையாது. அது வந்து எவ்வளோ, ஏன்னா நம்ம ஒரு வீட்டை அடமானம் வச்சு வாங்குறோம்னா கண்டிப்பாக இயர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரிஜினல் மெச்சூரிட்டி கிடையாது. ஓகே, அப்போ நம்ம லோன்ஸை வந்து செக்யூரிட்டிசேஷன் பண்ண போகிறோம். அப்போ மினிமம் செக்யூரிட்டிசேஷன், நம்ம செக்யூரிட்டிசேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம் 3 இயர்ஸ் வீடியோலேயே. ஸோ பாண்டாவோ இல்லைனா நான் வந்து பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்டோட இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சத்தை போய் நான் இஷ்யூ பண்ண முடியாது செக்யூரிட்டிசேஷனுக்கு. மினிமம் டிக்கெட் சைஸ், மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இது இருக்கணும் அப்படின்னா, மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து அந்த செக்யூரிட்டிசேஷனை இஷ்யூ பண்ண போகிற நோட்ஸோட வேல்யூ வந்து 1 crore. அதுதான் மினிமம் 1 crore இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ லோன்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக்யூரிட்டிசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சென்ட்ரல் பேங்க், தட் மீன்ஸ் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோன் எக்ஸ்போஷர் இந்த இதுக்கு 2021 வந்து அவங்க வந்து நமக்கு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா பேங்க்ஸுமே அண்ட் தென் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம், அவங்களுக்குன்னு ஒரு அப்ரூவ்டு பாலிசியை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும், அந்த பாலிசியை பேஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷனை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி ஒரு செக்யூரிட்டிசேஷன் பண்ணணும், எவ்வளோ எம்ஆர்ஆர் இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிசேஷன் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ் த்ரூ செக்யூரிட்டிசேஷன். ஸோ அசட்ஸ் எலிஜிபிள் ஃபார் செக்யூரிட்டிசேஷன், சிங்கிள் செக்யூரிட்டிசேஷன் டிரான்சாக்ஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹோமோஜீனியஸ் பூல் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது ஒரே விதமான டெப்டாஸ், தட் மீன்ஸ் ஆட்டோ லோன் வாங்கியிருந்தா ஆட்டோ லோன்ஸாக இருக்கக்கூடிய டெப்டாஸ், ஹோம் லோன் வாங்கினா ஹோம் லோன், ஹவுசிங் லோன், ஸோ அந்த மாதிரி ஒரே விதமான டெப்டாஸ் எடுத்து அது அவங்களோட டெப்ட் அப்ளிகேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக்யூரிட்டிசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவால்விங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சிசி அக்கௌண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு ரிசீவபிள்ஸ் மாதிரி இருக்கிறது. வேறு என்டைட்டிட்டு நான் அசட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை பண்ண முடியாது. தென் செக்யூரிட்டிசேஷன் எக்ஸ்போஷர், அதாவது மார்க்கேஜ் பேக்டு அண்ட் அசட் பேக்டு செக்யூரிட்டிஸ். மார்க்கேஜ் பேக்டு அப்படின்னாலே தெரியுதுல, இது பூலிங் ஆஃப் மார்க்கேஜஸ், ஃபுல்லாகவே மார்க்கேஜஸை வச்சு அது மூலமாக செக்யூரிட்டிஸ் வந்து இது கிரியேட் பண்ணுறது. தட் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் வந்து இப்போது ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பேங்க்கில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம லோன்ஸ் கொடுப்போம், மார்க்கேஜ் லோன் கொடுத்தாச்சு. தென் இந்த மார்க்கேஜஸை கொடுத்து நம்ம எஸ்பிவி அண்ட் தென் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஆர் ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டி போத் ஆர் சேம். ஸோ இதில் நம்ம கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நிறைய மார்க்கேஜஸ், இப்போ ஹவுசிங் லோனே நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், எல்லாம் அடமானம் வச்சுருக்காங்கன்னா அந்த பத்திரம் போகுது, எல்லா மார்க்கேஜஸுமே எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மார்க்கேஜ் பேக்டு செக்யூரிட்டிஸ், தட் மீன்ஸ் எம்பிஎஸ், அதாவது பாண்டாகவோ இல்லைன்னா பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்டாவோ கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்னால் யார், மக்கள் பணத்தை கொடுத்து அந்த பாண்டை வாங்குறாங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இந்த மார்க்கேஜை பேஸ் பண்ணி இந்த எல்லா, ஸோ எம்பிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பூலிங் ஆஃப் த மார்க்கேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பாண்டு, எக்ஸாம்பிளுக்கு பாண்ட்ஸை. ஸோ இது வந்து மார்க்கேஜ் பேக்டு செக்யூரிட்டி. ஸோ அசட் பேக்டு செக்யூரிட்டி அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். அசட் பேக்டு அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரு பூலிங் ஆஃப் நான் மார்க்கேஜ் அசட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் லோன் எடுத்துக்கலாம், ஆட்டோ லோன், கிரெடிட் கார்டு ரிசீவபிள், பிஸ்னஸ் லோன்ஸ், இது எல்லாமே என்னதுன்னா அசட் பேக்டு செக்யூரிட்டிஸாக. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிசேஷன் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. தென் வந்து நம்ம லோனை வந்து என்ன பண்ண போகிறோம், புல்லட் ரீபேமெண்ட்டில் பண்ண போகிறாங்க. பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு புல்லட் ரீபேமெண்ட் படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே இதுக்கு எலிஜிபிள். ஒரே சிங்கிள் ஷார்ட்டில் பணத்தை கட்டி முடிக்கிறாருன்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ மினிமம் ஹோல்டிங் பீரியட். நெக்ஸ்ட் ஒன் மினிமம் ஹோல்டிங் பீரியட். இது ரொம்ப முக்கியமானதுங்க. மினிமம் ஹோல்டிங் பீரியட் அப்படின்னா அதிலே உங்களுக்கு மீனிங் இருக்குது. குறைஞ்சபட்சம் எவ்வளோ காலத்துக்கு ஹோல்ட் பண்ணணும், எதை ஹோல்ட் பண்ணணும். இப்போது ஒரு ஒரிஜினேட்டிங் பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி லோன் கொடுத்துட்டு நாளைக்கு அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் செக்யூரிட்டைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேங்க் வந்து ஒரிஜினேட்டிங் பேங்க் வந்து என்ன பண்ணணும், ஒரு குறைஞ்சபட்சத்துக்கு அந்த பத்திரம் அவங்ககிட்ட இருக்கணும். தட் மீன்ஸ் அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ நாள் அதை பே பண்ணுறாரு, ஒழுங்காக பே பண்ணுறாரா, அந்த மாதிரி இது எல்லாமே அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை செக்யூரிட்டைசேஷனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ மெயினான விஷயம் வந்து இந்த இதை பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் ரிஸ்க், அதாவது அந்த ரிஸ்க்கு வந்து இன்வெஸ்டருக்கு பாஸ் ஆகாது. ஒரு இதை நம்ம செக்யூரிட்டிசைஸ் பண்ணி அது நேராக பப்ளிக் போகும்போது அவங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே இருக்காது. தென் மினிமம் ரெக்கவரி பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இவ்வளோ மினிமம் ரெக்கவரினா ஒரு லோனை கொடுத்தாச்சு, அதிலேருந்து எவ்வளோ டைம் ரெக்கவரி ஆகுது, அந்த குறைஞ்சபட்சம் அந்த ரெக்கவரி பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம பார்த்துட்டு செக்யூரிட்டிசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாலே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒரு அண்டர் ரைட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் உறுதி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ இது தாராங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நம்ம செக்யூரிட்டிசேஷனுக்குள்ளேயே போக முடியும். ஸோ ஒரு லோன் வந்து பேங்க் வந்து லோன்ஸு கொடுத்தாச்சு, லோன்ஸ் வந்து எப்போ கொடுக்காங்கன்னா ஒரு ஹவுசிங் லோனே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அதை வந்து என்ன பண்ணுவோம், வீடு ஒரேடியாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக கொடுத்துருவோம்.
கொடுத்துருவோம் லோனை. அதே இது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லோனை இஷ்யூ பண்ணுவோம். அப்போ மினிமம் ஹோல்டிங் பீரியட் வந்து நம்ம எதுலேருந்து கணக்கெடுக்கணும், லோன் கொடுத்ததுல இருந்தால், லோன் வீடு கட்டி முடிச்சதுல இருந்தால் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இது வந்து என்னதுன்னா டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் கார் வாங்குறீங்க, ஹவுஸோ ரெசிடென்சியல் ஹவுஸோ இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் என்னமோ இருந்துட்டு போகுது, ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த லோன் வந்து நம்ம பேங்க்லேருந்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ வாங்குறாங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் ஃபுல்லாகவே அந்த கஸ்டமருக்கு போயிருக்கணும். புரியுதா? ஸோ அவர் எல்லாம் வாங்கி முடித்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் மினிமம் ஹோல்டிங் பீரியட். ஸோ அதில் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்க அதுவுமே செக்யூரிட்டைசேஷனுக்கு முன்னால் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மினிமம் ஹோல்டிங் பீரியட் வந்து நம்ம எதை பொறுத்து அமையுது அப்படின்னா டெனர் அண்ட் த ரீபேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டெனருங்கிறது என்னதுன்னா அந்த லோன் கொடுத்துருப்போம்ல டைம் பீரியட், அது ஃப்ரீக்வன்சி டைம் ஆஃப் அவங்க எப்படி ரீபேமெண்ட் ஃப்ரீக்வன்சினா எப்படி அவங்க பே பண்ண போகிறாங்க, எத்தனை மாதம் எத்தனை வாரம் ஒழுங்காக பே பண்ணுறாங்களா அந்த மாதிரி இருக்கும் ரீபேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ குவார்ட்டர்லியா, மந்த்லியா, இல்லைனா வீக்லியா அந்த பொறுத்து. ஸோ கொடுத்த வருஷம் அண்ட் தென் எப்படி பே பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகும், இந்த MHP வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃபார் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரிஜினல் மெச்சூரிட்டி அப் டு 2 years, இது வந்து 10 hour. மினிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இது வந்து ரீபேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ வீக்லி வாரம் பே பண்ணுறாங்கன்னா ஒரு 12 தடவை அவங்க பே பண்ணிட்டு இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் அதை செக்யூரிட்டைஸ் பண்ணிடலாம். 15 நாளைக்கு ஒரு தடவை தான் 6 times, மந்த்லினா 3 times, குவார்ட்டர்லினா 2 times. இது வந்து ஒன்லி 2 years வர லோன்ஸ் கொடுத்துருந்தா. அதே இது நீங்கள் 2 to 5 years கொடுக்கும்போது 18 times வீக்லி, 9 times fortnightly, மந்த்லி 6 times and 3 times குவார்ட்டர்லி. சரி, மோர் தேன் 5 years மேக்ஸிமம் ஹவுசிங் லோன்லாம் 10 years 20 years கொடுப்போம். 5 yearsக்கு மேலே அப்படின்னா அவங்க மந்த்லி வந்து என்ன பண்ணுற ரீபேமெண்ட் ஃப்ரீக்வன்சி ஒரு 12 தடவை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம அந்த லோனை என்ன பண்ண முடியும், ஹவுசிங் லோனோ வேறு 5 yearsக்கு மேலே என்ன லோன் கொடுத்தாலுமே மினிமம் வந்து எவ்வளோ இருக்கணும், 12 months அவங்க பே பண்ணியிருக்கணும். மினிமம் 12 monthsக்கு அப்புறம் தான் நம்ம லோன்ஸை செக்யூரிட்டைசேஷன் பண்ண முடியும். குவார்ட்டர்லின்னா அவங்க வந்து என்ன பண்ண 4 times. ஸோ இப்போ RBI வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 12 monthsன்னு இருந்தது. இப்போ அவங்க எப்படி ரிவைஸ் பண்ணிட்டாங்கன்னா 6 months ஆக்கிட்டாங்க. அப்போ 6 months ஆக்கும்போது ஒரு 6 months அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சொத்து அந்த அசட்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம், அப்படியே SPVக்கு கொடுத்து அது மூலமாகவோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக்யூரிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டைசேஷன் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ் த்ரூ செக்யூரிட்டைசேஷன். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ரீடென்ஷன் ரெக்யர்மெண்ட். ஸோ மினிமம் ரீடென்ஷன் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரிஜினேட்டிங் பேங்க்ஸ் வந்து எவ்வளோ லோன்ஸ் செக்யூரிட்டைஸ் பண்ண போகிறாங்களோ அதில் பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டைஸ் அசட்ஸை மினிமம் எவ்வளோ ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து மினிமம் ரீடென்ஷன் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம MRR வந்து நமக்கு 24 months ஆர் லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லோனோட மெச்சூரிட்டி வேல்யூ அந்த அளவுக்கு தான் இருந்தது அப்படின்னா நமக்கு MRR வந்து 5% ஆஃப் த புக் வேல்யூ. அதே இது 24 monthsக்கு மேலே இருந்தது அப்படின்னா நமக்கு 10% ஆஃப் த புக் வேல்யூ. புல்லட் ரீபேமெண்ட் லோன்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸாக இருந்துச்சுன்னா 10% ஆஃப் த புக் வேல்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ தான் இதில் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ எவ்வளோ 24 months ஆர் லெஸ், புல்லட் ரீபேமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சேம் இதுதான் அது. தென் புல்லட் பேமெண்ட் லோன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸுக்காக, விவசாயத்துக்காக ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 24 months வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அது வந்து போத் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிக்கலாம், மெச்சூரிட்டியில் ஒரே டைமாக கட்டிக்கலாம். அதே இது ட்ரேட் ரிசீவபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு அதோட டெனர் வந்து 12 months. ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது எவ்வளோ பில்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு அண்ட் தென் டெப்டாஸ் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வர்றது தான் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம பாரோட்டர் வந்து பேங்க்ஸ் மூலமாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு செக்யூரிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகுமா அப்படின்னா, அதாவது அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ரெண்டுக்குமே நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எப்போ அந்த லோன்ஸ் வந்து எப்போ செக்யூரிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா அதை வாங்கியிருக்கிற அந்த பாரோவர் வந்து என்ன பண்ணணும், ஃபுல்லாகவே ரீபேமெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது லாஸ்ட் 2 loans அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 2 loansஸோ அல்லது ரிசீவபிள்ஸை வந்து ஃபுல்லாகவே ரீபேமெண்ட் பண்ணியிருக்கணும். டியூ டேட் ஆன 90 நாளைக்குள்ளே அவங்க ஃபுல்லாகவே ரீபேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக்யூரிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ MRRோட அந்த மினிமம் ரீடென்ஷன் ரெக்யர்மெண்ட்டை யார் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா
லோன் செக்யூரிட்டிசேஷன் பண்ணக்கூடிய அந்த என்டைட்டி தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஆர்ஆர் வந்து நமக்கு கிரெடிட் ரிஸ்க்கை வந்து குறைக்கிறது மூலமாகவோ அல்லது ரீட்டைன் இன்ட்ரெஸ்ட்டை செல் பண்ணுறது மூலமாகவே எம்ஆர்ஆரை நம்ம ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதே சமயம் நமக்கு வந்து ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டாக ரீபேமெண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா அப்சர்ப்ஷன் ஆஃப் லாஸஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ரீட்டைன்ட் எக்ஸ்போஷரை வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணலாமே தவிர, அந்த எம்ஆர்ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அன்அமார்டைஸ்டு பிரின்சிபல் பர்சன்டேஜ் தான். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அன்அமார்டைஸ்டு பிரின்சிபல்ஸ். ஸோ அன்அமார்டைஸ்டு மீன்ஸ் நம்ம அதை என்ன பண்ண முடியாது, கேஸ் நாட் பீன் ரெடியூஸ்டு த ஸ்மாலர் அமௌண்ட்டாக நம்ம அதுக்கு மேலே நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பர்சன்டேஜாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த செக்யூரிட்டிசேஷன் லைஃப் ஃபுல்லாகவே நம்ம அந்த எம்ஆர்ஆரோட ஃபார்ம் வந்து என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ இது யார் கையில் தான் இருக்கும் அப்படின்னா, லோன்ஸை செக்யூரிட்டைஸ் பண்ணக்கூடிய அந்த என்டைட்டி தான் இதுக்கு வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணாங்க அப்படின்னா, மினிமம் ரீடென்ஷன் பீரியடை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணாங்க. 10%லேருந்து 5% என்ன பண்ணாங்க, நமக்கு ரெடியூஸ் பண்ணாங்க. நம்ம செக்யூரிட்டிசேஷன் மூலமாக அக்யூர் பண்ணக்கூடிய லோனுக்கு ரிஸ்க் வெயிட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட கிளியர் ரூல்ஸ் எல்லாமே நமக்கு ஆர்பிஐ வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபினான்சியல் இயர் வந்து 2022க்கு அப்புறமா செகண்ட் ஹாஃபில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்தது கோவிட் இருந்ததுனால அதில் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆச்சு. தென் ஃபினான்சியல் இயர் 2022க்கு அப்புறமா அது வந்து இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் மெயினான உங்களுக்கு கேட்கக்கூடிய விஷயம் எத்தனை மாதம் அண்ட் தென் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ரிசீவபிள்ஸ் அண்ட் தென் ட்ரேடு புல்லட் பேமெண்ட்ஸான இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸுக்கு இது செக்யூரிட்டிசேஷன் வந்து எலிஜிபிள் ஆகுமா அப்படின்னா எத்தனை நாளைக்குள்ளே அவங்க பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. எம்ஆர்ஆர் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியாதா, ரெடியூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டிசேஷன் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்ஸ் த்ரூ டைரக்ட் அசைன்மெண்ட். அசெட் எலிஜிபிள் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு டைரக்ட் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். டைரக்ட் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம லோன் போர்ட்ஃபோலியோஸ் நம்மகிட்ட இருக்கும்ல, அதை வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளோட இன்வால்மெண்ட் இல்லாமல் டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர், டைரக்ட் அசைன்மெண்ட்டு. ஸோ டைரெக்டாகவே சேல் பண்ணுறது டைரக்ட் அசைன்மெண்ட். செக்யூரிட்டிசேஷனில் யார் வருவாங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அதுக்கப்புறமா தான் அது இன்வெஸ்டர்ஸுக்கு போகும். இது டைரெக்டாகவே பையர்ஸ் போயிடும். ஸோ அதுதான் டைரக்ட் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது. இதில் என்னென்ன அசட்ஸ்லாம் அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு லோன் போர்ட்ஃபோலியோஸை வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் டீடு தெரியும்ல. ஒரு அசைன்மெண்ட் டீட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துருக்கோன்னா, நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இப்போ பேங்க்லேயே இருக்குது, நம்ம லோன் இது பண்ணுறோன்னா டைரெக்டாகவே அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அதை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பேங்க் நேமுக்கு போயிடும் அசைன்மெண்ட் டீடு. அது அவங்க என்ன பண்ணிக்கலாம், அது முடிகிற வரை அவங்கள்ட்ட தான் இருக்கும். லோனை கட்டி முடிக்கிறதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகும். இதே தான் அசைன்மெண்ட் டீடு. ஸோ இந்த அசைன்மெண்ட் டீடில் வந்து எதெல்லாம் நமக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவால்விங் கிரெடிட் ஃபெசிலிட்டி, சிசி அக்கௌண்ட்ஸ், கிரெடிட் கார்டு ரிசீவபிள்ஸ், மற்ற என்டைட்டிலிருந்து வாங்கக்கூடிய அசட் பர்ச்சேஸ்ட் அண்ட் தென் புல்லட் ரீபேமெண்ட், பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஒரே சிங்கிள் ஸ்டார்ட்டாக கட் பண்ண நம்ம கட்டக்கூடிய அசட்ஸ், இது எல்லாமே இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் படிக்கும் போது மென்ஷன் பண்ணிக்கணும், இது அசட்ஸ் எலிஜிபிள் ஃபார் செக்யூரிட்டிசேஷனுக்கு, செக்யூரிட்டிசேஷன் எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் தான், அசட்ஸ் எலிஜிபிள் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் டைரக்ட் அசைன்மெண்ட். ஓகே. ஸோ மினிமம் ஹோல்டிங் பீரியட் வந்து சேம் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஏதோ எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனர் அண்ட் தென் ரீபேமெண்ட் ஃப்ரீக்வன்சி. அதே தான் இதுலேயும் டெனர் அண்ட் தென் ரீபேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் ஹோல்டிங் பீரியட் அசைன் பண்ணுறாங்க. ஸோ லோன்ஸோட வேல்யூ 2 இயர்ஸாக இருந்தது அப்படின்னா வாரத்துக்கு கட்டுறது அதே 12 தான். 15 days ஒன்ஸு 6, மந்த்லினா 3 times கட்டியிருக்கணும், குவார்ட்டர்லி 2 times. 2 years அண்ட் அபவ் அப் டு 5 years அப்படின்னா 18 வாரம் கட்டுறாங்கன்னா இப்போ 18 times அவங்க கட்டியிருக்கணும். இல்லை 15 days ஒன்ஸ்னால் 9 times, மந்த்லினா 6 times அண்ட் தென் குவார்ட்டர்லினா 3 times. ஸோ லோன்ஸ் வித் மோர் தென் 5 years அப்படின்னா 12 months, அதுக்கு வீக்லி ஃபோர்ட்நைட்லாம் கிடையாது, 12 months அண்ட் தென் 4 times குவார்ட்டர்லி. ஸோ இது வந்து சேமஸ் அந்த செக்யூரிட்டிசேஷனுக்கு உள்ள அதே இது தான் இதுலேயுமே. ஸோ அந்த லோனோட எவ்வளோ டைம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ டைம் அவங்க பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதா தான் மினிமம் ஹோல்டிங் பீரியட். ஸோ மினிமம் ரீடென்ஷன் ரெக்யர்மெண்ட் இதுக்கு பார்க்கணும். அதில் பார்த்துருந்தோம்ல எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் மினிமம் ரீடென்ஷன் ரெக்யர்மெண்ட் வந்து அசட்ஸோட டைப்பு வந்து 24 months அல்லது லெஸ்ஸுக்கு அதை விட குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ பரிபாசு பேசிஸ்
பேசிஸில் நம்ம எவ்வளோ அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதில் 5% ஆஃப் த கேஷ் ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரீட்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரிபாசு பேசிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட் மாதிரி தான். எல்லா அசட்ஸ் ப்ராப்பர்ட்டி எது இருந்தாலுமே அது வந்து ஈக்குவலாக எல்லாம் ஈக்குவலாக நம்ம கொடுக்குறது தான் வந்து என்னது ஈக்குவலி பேசிஸில் கொடுக்குறது தான் பரிபாசு பேசிஸ் அப்படிங்கிறது. ஒரு ப்ரொபோஷனேட்டில் வராது, ஈக்குவல் பேசிஸில் வரக்கூடியது. அதே இது அசட் வந்து 24 மந்த்ஸுக்கு மேலேயோ அல்லது புல்லட் ரீபேமெண்ட் படியோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு 5% அதே தான் ரீடென்ஷன் எவ்வளோ அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ பரிபாசு பேசிஸில் அதே இதில் 5% தான். நமக்கு அதில் அப்படி வராது, 5% 10%ன்னு வரும் செக்யூரிட்டிசேஷனில். ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து 5% ஆஃப் த கேஷ் ஃப்ளோஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அசட்ஸை வந்து விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க, அதாவது ஒரு பார்ட்டை மட்டும் விற்கிறாங்க அப்படின்னா அந்த செல்லர் வந்து மிச்ச போர்ஷன் ரீட்டைன் பண்ணி வச்சுருப்பார்ல அந்த போர்ஷன் வந்து எம்ஆர்ஆர் மினிமம் ரிட்டென்ஷன் ரெக்யர்மெண்ட் பர்சன்டேஜை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர் கையில் எவ்வளோ போர்ஷன் மிச்சம் இருக்குதோ அந்த போர்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலான்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் த போர்ஷன் சேல். எவ்வளோ போர்ஷன் சேல் பண்ணியிருக்காரோ அதில் 5%. அவர் கையில் மிச்சம் இருக்கக்கூடியது, அவர் போர்ஷன் விற்றாச்சு, மிச்ச போர்ஷன் அவர் கையில் வச்சுருக்காரு, அந்த போர்ஷனில் அந்த பகுதியில் 5% அமௌண்ட் வந்து விற்றுருக்கிற விற்றுருப்பார்ல அதில் 5%ஆக இருக்கலாம், அல்லது 10% ஆஃப் த அந்த எவ்வளோ விற்றுருக்காரோ அதில் 10%ஆக இருக்கலாம். ஸோ அவர் கையில் இருக்கிற அந்த மிச்சம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ போர்ஷன் வந்து அந்த செல்லர் கையில் இருக்கோ விற்றது போக மிச்சம் இருக்குல்ல அந்த போர்ஷனோட ஈக்குவல், அந்த போர்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலான் இருக்குன்னா விற்றுருக்கிற பகுதியில் 5% அல்லது விற்றுருக்கிற பகுதியில் 10% இருக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எம்ஆர்ஆராக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எக்ஸ்போஷர்ஸுமே இது வந்து என்ன தெரியுதுன்னா செல்லிங் பேங்க் வந்து எம்ஆர்ஆரை வந்து நமக்கு எந்த இதில் தான் பரிபாசு பேசிஸில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் எவ்வளோ போர்ஷன் சோல்டாக இருக்கோ அந்த அசட்டுமே இதே இதுபடி தான் நமக்கு கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் அசட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்ஆர்ஆர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய லோன்ஸ் வந்து ரீட்டைல் லோன்ஸாக இருந்தால், ரீட்டைல் லோன்ஸ்லாம் நமக்கு என்ன தெரியும், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ரீட்டைல் லோன்ஸ் தான். ஸோ இந்த லோன்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரிஜினேட்டிங் பேங்க் என்ன பண்ணலான்னா ஒரு கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு எம்ஆர்ஆர் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒவ்வொரு லோன்ஸுக்கு என்ன அப்படிங்கிற அந்த எம்ஆர்ஆர் இது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு கன்சாலிடேட் அக்கௌண்ட்டை அவங்க மெயின்டைன் பண்ணலாம். சப்போஸ் அந்த கன்சாலிடேட் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவபிள் ஆகணும், எவ்வளோ எம்ஆர்ஆர் அண்ட் தென் எவ்வளோ பீரியடுக்குள்ளே அவங்க வந்து அதை இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக அந்த கன்சாலிடேட் அக்கௌண்ட்டில் அவங்க என்ன பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஓவர் டியூ ஸ்டேட்டஸில் எம்ஆர்ஆர் இருந்தால் அதையுமே எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணணும், அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஒரிஜினேட்டிங் பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை கன்சாலிடேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக பாரோவர் வைஸ் அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலாம். ஒரு பாரோவர் வாங்கியிருக்காருன்னா அந்த பாரோவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீட்டைன் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எம்ஆர்ஆர் வைக்கணும் அப்படிங்கிறத பாரோவர் வைஸ் போட்டோம்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொரு டியூ ஸ்டேட்டஸுமே அந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அப்போ அவர் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரீபேமெண்ட் ரிசீவ் ஆகுதோ, ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பாரோவர் வைஸில் எவ்வளோ ரீபேமெண்ட் ஆகுதோ அந்த இண்டிவிஜுவல் லோன் அக்கௌண்ட்ஸை வச்சு அவருடைய ஓவர் டியூ ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாரோவர் வைஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம வந்து லோன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஆனால் அது வந்து ரீட்டெயில் லோன் தவிர மற்ற லோனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் அதே தான். ஒரிஜினேட்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம் பாரோவர் வைஸ் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்ஸ் ரீட்டைன் ஆகுது, ஒவ்வொரு லோனுக்கு எவ்வளவு, எதுவும் வந்து நமக்கு ஓவர் டியூ ஸ்டேட்டஸில் இருந்ததுன்னா அதில் அவங்க எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணணும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினேட்டிங் பேங்க் வந்து சப்போஸ் லோன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த அசைனிங் பேங்குக்கு ஒரு சர்வீசிங் ஏஜென்ட்டாகவே இந்த ஒரிஜினேட்டிங் பேங்க் வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ லோன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதோட ஓவர் டியூ ஸ்டேட்டஸு அண்ட் தென் அந்த என்டையர் எம்ஆர்ஆர், அப்புறம் அந்த லோன்ஸ் வந்து எம்ஆர்ஆராக இருந்து என் புக் வேல்யூவில் எப்படி என்பி ஆகுது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரிஜினேட்டிங் பேங்க் தான் நமக்கு என்ன பண்ணுது
சர்வீசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணி இது எல்லாமே பண்ணுது. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா என்னென்ன அக்கௌண்டிங் ஃபாலோடு மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோடு அதை பண்ணி தான் நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் அண்ட் அசட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எம்ஆர்ஆர் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம பார்த்துருக்குறது நியூ டைரக்டிவ்ஸ் அண்ட் தென் செக்யூரிட்டிசேஷனுக்கு அசட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் அசட்ஸ், மினிமம் ரிட்டர்ன்ஸ் ரெக்யூர்மெண்ட் இது எல்லாமே ரீட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் உள்ளதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.